ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கவே முடியக்கூடாது, பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கணும், கை காலில் ஷிவர் ஆகணும், அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஒர்க் அவுட் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. பட் அது ஃபிட்னஸ் கிடையாது. இப்போ சோஷியல் மீடியாவில் சஃபரிங் தான் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நோ பெயின் நோ கெயின். ஆனால் சயின்ஸ் ஆக்சுவலி அப்படி சொல்ல கிடையாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடம்பை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு பேர் ஒர்க் அவுட் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ஃபுட், நல்ல ஸ்லீப் அண்ட் ரெகுலரான எக்ஸசைஸ் கிராஜுவலாக கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கும் பொழுது தான் உங்கள் பாடி ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எனக்கு எல்லா தங்க முட்டையும் ஒரே நாளில் வேணும்னு வார்த்தை வெட்டின மாதிரி தான் இந்த 30 days 90 days சேலஞ்ச்லாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க அண்ட் முக்கியமாக கன்சிஸ்டன்சியாக இருங்க. அப்போ தான் உங்களோட எஃபெக்ட் லாங் டேர்முக்கு இருக்கும். ஃபிட்னஸில் ஒர்க் அவுட்டுங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது, உங்களை ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐம் நாட் ஹியர் டு பிளேம் எனி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், பட் த ஹார்ஷ் ரியாலிட்டி நீட்ஸ் டு பி செட். அண்ட் இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டில் உங்களோட எல்லா டவுட்ஸ்க்கும் ஆன்சர் வேணும்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ரீல் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க.